வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிடன் ஜெம்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஸ்க்ரீனர் query வந்து ரெடி பண்ணேன். அது வந்து ஸ்மால் கேப் மிட் கேப் ரிலேட்டட் கம்பெனிஸில் புதைந்து கிடக்கும் சில அற்புதமான ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு தான். ஸோ ஓவரால் இதில் வந்து ஸ்க்ரீனர் என்ன query யூஸ் பண்ணோம், வந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் என்ன, அதை எப்படி நம்ம டீப் டைவ் பண்ண போகிறோம், ஒவ்வொரு ஸ்டாக்கோட இண்டிவிஜுவல் கமெண்ட்டும் பார்த்துருவோம். மொத்தம் 11 ஸ்டாக் இருக்கிறதுனால குயிக்காக பார்த்துருவோம். ஸ்பெசிஃபிக்காக இதில் ஏதாவது உங்களுக்கு ஸ்டாக் இன்னும் டீட்டெயிலாக போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்டாக் நேம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷேர் மார்க்கெட், வெல்த் கிரியேஷன், growth ரிலேட்டடான கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிஸ்க்ளைமர், நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த என்டையர் வீடியோவுமே எஜுகேஷனல் பர்பஸ்காண்டி மட்டுமே. ஸோ ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இந்த 11 ஸ்டாக்ஸை கண்டுபிடித்தேன் என்றால், ஸ்க்ரீனர் கிரைட்டீரியா மார்க்கெட் கேப் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 300 to 5000 கோடிக்குள்ள, 300லேருந்து 5000 கோடிக்குள்ள உள்ள மார்க்கெட் கேப்பு. கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 500 ரூபாய் கீழே. ஏன்னா எனக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஸ்டாக்ஸ் வந்து வேண்டாம். ROE வந்து 18% மேலேயும், ROC 20% மேலேயும் வேணும். டெப்ட் டு ஈக்விட்டி வந்து 0.1. சேல்ஸ் க்ரோத் வந்து 3 வருஷத்தோடது வந்து 15% மேலேயும், ப்ராஃபிட் க்ரோத் 20% மேலேயும் இருக்கணும். குறிப்பாக ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து எனக்கு கண்டிப்பாக 15 இருக்கணும். பிஇ பொறுத்த வரைக்கும் 0 கீழே வேண்டாம், 20க்கு மேலேயும் வேண்டாம். என்ன ரீசனால 0 கீழே வேணாம்னா லாஸ் மேக்கிங் இருக்கக்கூடாதுன்ட்டு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கிரேட்டர் தென் 50%. ஏன்னா எனக்கு அந்த பாஸ் அந்த கம்பெனியை ஹோல்ட் பண்ணணும். ப்ரொமோட்டர் பிளட்ஜ் பொறுத்த வரைக்கும் 0%. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் பொறுத்த வரைக்கும் 5x டைம்ஸ் இருக்கணும். ஸோ தட் ஃபியூச்சரில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் வந்தால் கூட இதால் செல்ஃப் சஸ்டெயினாக பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் அரௌண்ட் வந்து 12 ஃபில்டர் போட்டு தான் இந்த 11 ஸ்டாக் எடுத்தோம். இந்த 12 ஃபில்டர் நீங்கள் அப்ளை பண்ணீங்கனாலே மொத்தமே ஸ்க்ரீனரில் வந்தது அந்த 11 ஸ்டாக்கு தான். அதை தான் டீப் டைவ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். லைக் பண்ணிடுங்க அண்ட் ஸ்பெசிஃபிக்காகவே சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி விடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிரிசாஸ். ஸோ கிரிசாஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு எஜுகேஷன் டெக்கு கம்பெனி. B2B பிளாட்ஃபார்மு, கனெக்டிங் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்ட்டும் யூனிவர்சிட்டிஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. கேஷ் ரிச்சு, 0 டெப்ட்டு, ஹை டிவிடெண்ட் பே அவுட்டு. ஓவரால் இந்த ஸ்டாக்குக்கு நம்மளோட ஸ்கோரிங் வந்து 61. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 40% மேலே, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 52% மேலே, ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து 27% இருக்கு. ஸோ கடன் சொல்லிட்டு சுத்தமாக இல்லை, ரெவன்யூவும் பெட்டராக இருக்கு. ஸோ ஃப்ரம் அண்ட் க்ரோத் இன்ஜின் பெர்ஸ்பெக்டிவ் இந்த ஸ்டாக் வந்து சேல்ஸ் வந்து மைனஸ்ல இருக்கு. பட் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இதுக்கு கொடுக்குது. லார்ஜஸ்ட் ரெவன்யூ பேஸ் இருக்கு, ஆல்மோஸ்ட் வந்து 1000 கோடி கிட்ட. வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இண்டஸ்ட்ரியல் பிஇ பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து உண்மைக்குமே ஒரு அட்ராக்டிவான பிரைஸ் பாயிண்ட் வியூல தான் இருக்கு. ஸோ டிவிடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவா மட்டுமே 4.26% தராங்க. ஸோ இது வந்து இந்த ஆல்மோஸ்ட் இது வந்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்கவுண்ட் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா 28% டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிஸ்கா நான் பார்க்கறது ரெகுலேட்டரி ரிஸ்கா பார்க்குறேன். ஏன்னா யூகே, கனடா, ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் விசா வந்து ரொம்பவே டைட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாகிரபிக்காவே யூகே காரிடார் வந்து இந்த ரெகுலேட்டரி ஸ்க்ரூட்டனி மூலமா அப்கமிங்ல எப்படி போகும்னு எனக்கு தெரியல. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சேல்ஸ் வந்து ஸ்லிப் ஆயிருக்கு 4% கிட்ட. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கருடா பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனும் இபிசி கான்ட்ராக்டரும் பண்ணிட்டு இருக்காங்க. சப்கான்ட்ராக்டிங் லெட் மாடலில் இந்த கம்பெனி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் வந்து 64. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கு. உங்களுக்கே தெரியும் 31%, 41% சொல்லிட்டு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 30%. பெருசாக இந்த கம்பெனி மேலே கடன் கிடையாது. டெப்ட் ஈக்விட்டி 0.03. க்ரோத் இன்ஜினா நான் பார்க்கறது சேல்ஸ் க்ரோத் 84% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ராஃபிட் க்ரோத் 90% மேலே, ஆப்ரேட்டிங் மார்ஜின் பெட்டராக இருக்கு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெட்ரிக்ஸ் இந்த கம்பெனிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் நான் பார்க்கல. ரிஸ்கா நான் பார்க்கறது ஆர்டர் புக் எக்ஸிகூஷனும் கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க்குமே. இவங்களோட ப்ரிடாமினன்ட் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து சில கஸ்டமர் பேஸ்ல இருந்து வருது. இருக்கிற ஆர்டர் புக்கை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சாதான் இவங்களால இதை பர்டிகுலராக ரீட்டைன் பண்ண முடியும். ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான அபாயமும் இருக்கு. ஸோ இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ள நீங்க என்ட்ராகவான்னு கேட்டீங்க அப்படின்னா நிறைய அனாலிசிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுக்கு எந்த ஒரு பர்டிகுலர் ரேட்டிங்கும் வைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும்
என்ட்ராகணும்னு நினைச்சீங்கன்னா லம்சமா உள்ள போகாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு உள்ள போறது பெட்டரா இருக்கும். ஐபிஓ லிஸ்ட் ஆகி 2024 தான் ஆச்சு. இன்னும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு டிஸ்கவரி ஃபேஸ்ல தான் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்தோ தாய். இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனி, புரோக்கிங் கம்பெனின்னு சொல்லலாம். ஓவரால் ஸ்டாக் புரோக்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல இருக்காங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 83% ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டலும் பெட்ரு. பட் ஸ்டில் நான் இந்த ஸ்டாக்கை வந்து ரேட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து வெறும் 52 தான் ரேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு என்ன ரீசன் இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃப்ரம் க்ரோத் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சேல்ஸு, ப்ராஃபிட்டு, மார்ஜின், ROI எல்லாமே பெட்டரான இதில் இருக்குது. பட் ஜென்ரலாக நம்ம இந்த NBFC கம்பெனிஸ் பார்க்கும்போது ஆர்டர் டு புக்கை தான் நம்ம பார்ப்போம். அது வந்து 1.9ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜாஸ்தி. 1.9 டைம்ஸ் ட்ரேட் ஆகிறத நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். இண்டஸ்ட்ரியல் PE வந்து 20 தான். ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக இது வந்து டிஸ்கவுண்ட் டு இண்டஸ்ட்ரியா 4% தான் கொஞ்சம் கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, விச் இஸ் டூ ரிஸ்கி. ஸோ இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸோ இதோட மார்க்கெட் சென்டிமெண்ட் ஹைலி சைக்கிளிக்கலாக இருக்கும். SBIயோட செபியோட லீகலு, செபியோட ரெகுலேட்டரி நாம்ஸை பொறுத்து வாலட்டிலாக சேஞ்ச் ஆகும். இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை ஸ்கிப் பண்ணுறது பெட்டராக இருக்கும். சின்கான் ஃபார்முலா இது வந்து லோயஸ்ட் ஜென்ரிக் ஃபார்முலேஷன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, டொமஸ்டிக் வைட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபுட்பிரிண்ட் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காசியஸாக அணுகிறதே பெட்டராக இருக்கும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, கேபிட்டல், ஆப்ரேட்டிங் மார்ஜின் இது எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் படி பெட்டராக இருந்தாலும் க்ரோத் இன்ஜின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சேல்ஸ் வந்து ரீசெண்ட் டைமில் ஸ்லிப் ஆகிருக்கு, -9.74%. ஸோ வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இண்டஸ்ட்ரியல் பியர்ஸை கம்பேர் பண்ணும்போது சீப்பர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடிங். பட் ரிஸ்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லோயஸ்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் இருக்கு, சேல்ஸும் ஸ்லிப் ஆகிருக்கு. ஸோ 15 rupees கீழே இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கிறதுனால பென்னி ஸ்டாக்கோட வாலட்டிலிட்டியும் இருக்கு. இப்போதைக்கு இதுக்குள்ளே என்ட்ராக வேண்டாம். ராஜோ இன்ஜினியர்ஸ். ஸோ ராஜோ இன்ஜினியர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிளாஸ்டிக் எக்ஸ்ட்ரூஷன் அண்ட் பேக்கேஜிங் மிஷினரி மேக்கர் கம்பெனி. இதோட ரேட்டிங் வந்து நான் 38 தான் கொடுத்துருக்கேன். இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 52 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, கேபிட்டல் அண்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் நம்பர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெட்டராக இருக்கு. க்ரோத் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் க்ரோத்துமே 45% கிட்ட இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரியல் வேல்யூவேஷன் கம்பேர் பண்ணும்போது 41% கிட்ட டிஸ்கவுண்டட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ்ல. பிரைஸ் டு புக் வந்து 2.67 டைம்ஸ். இது என்ன பொறுத்த வரைக்கும் டூ காஸ்ட்லி. அண்ட் ப்ராஃபிட் வந்து 3.4%. ஸோ மார்ஜின் ப்ரெஷர் வந்து இந்த கம்பெனிக்கு ஜாஸ்தியாக இருக்கு. ROCE பொறுத்த வரைக்கும் ரொம்ப 18.9% இருந்து ப்ராஃபிட் மார்ஜின் பெருசாக பண்ண முடியல. ஸோ குவாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக்குக்கு நான் ஒரு பெட்டரான குவாலிட்டி கொடுக்க மாட்டேன். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிஸ்க் வந்து இந்த கம்பெனிக்கு ஜாஸ்தியாக இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் குட் எக்ஸ்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சிக்மா சால்வ். ஸோ சிக்மா சால்வ் பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷனும் AI இ-காமர்ஸ் ரிலேட்டட் சர்வீஸில் இருக்காங்க. ஓவரால் நம்மளோட ரேட்டிங் வந்து 66. ஸோ டாப் இந்த லிஸ்டாக இருக்கு இந்த கம்பெனி. ஏன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, கேபிட்டல் எல்லாமே 35% மேலேயும் ஆப்ரேட்டிங் மார்ஜினா 31% வச்சிருக்காங்க. க்ரோத் இன்ஜின் சேல்ஸ் க்ரோத்தே 11%, ப்ராஃபிட் க்ரோத் அதில் 142%. வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இண்டஸ்ட்ரி பியர் கம்பேர் பண்ணும்போது 42% கிட்ட லோவராக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிஸ்காக நான் பார்க்கறது இது ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி. அண்ட் பிரைஸ் டு புக் பொறுத்த வரைக்கும் 6.2 டைம்ஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிளைண்ட் கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தி இருக்கு. யூஎஸோட டிபெண்டன்சியுமே இதுக்கு ஜாஸ்தி. யூஎஸ்ல டாரிஃப் ஹெரிஃப்னு போட்டானா கண்ணா பின்னாடி அடி வாங்கும். கனப்ளெக்ஸ் சினிமாஸ் பொறுத்த வரைக்கும் பிரான்ச்சைசி லெட் சினிமா செயின் எக்ஸ்பேண்டிங் கம்பெனி. டயர் 2, டயர் 3 இந்தியா ஃபோக்கஸ் பண்ணி இருக்கு. 62 இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேட்டிங்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, கேபிட்டல், ஆப்ரேட்டிங் மார்ஜின் எல்லாமே அருமையான நம்பர்ஸ் இருக்கு. சேல்ஸ் க்ரோத் 51%. வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இண்டஸ்ட்ரி பியர்ஸை கம்பேர் பண்ணும்போது 81 டைம்ஸ் லோவராக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரைஸ் டு புக்கு 2.9. அது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி. ரிஸ்காக நான் பார்க்கறது இது எல்லாமே பாக்ஸ் ஆஃபீஸ் மூவி எப்படி நல்லா போகுதுங்கிறத பேஸ் பண்ணி இருக்கு. OTT காம்படிஷன் இருக்கு. SMEங்கிறதுனால லிக்விடிட்டி ரிஸ்க்குமே இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல நமக்கு ஜாஸ்தியாக இருக்கு. கெரியர் பாயிண்ட் எஜுகேஷன் இது ஒரு எஜுகேஷன் சர்வீஸ் கம்பெனி. கோச்சிங்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இந்த மாதிரியான ஆஸ்பெக்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இதுக்கு நான் ரேட்டிங் வந்து 61 கொடுத்துருக்கேன். இதோட நம்பர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் 34 and 46% மேலே இருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜினா 51% வச்சிருக்காங்க. க்ரோத் இன்ஜின் நான் பார்க்கறது ப்ராஃபிட் க்ரோத் 48% இருக்கு. பட் சேல்ஸ் க்ரோத் -4.9%.
ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்ஓஇ வந்து ஆப்ரேட்டிங் மார்ஜின் 51% இருந்தாலுமே இது கொஞ்சம் சேல்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. அது நமக்கு ஒரு முக்கியமான இண்டிகேட்டர். பிரைஸ் டிவிடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல 1.18% கிட்ட தராங்க. வேல்யூவேஷன்ல இண்டஸ்ட்ரியல் வேல்யூவேஷன் பார்க்கும்போது 20% லோவரா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்மாலஸ்ட் ரெவன்யூ பேஸ் வெறுமனையா நம்ம பார்க்கறது 50 கோடி ரெவன்யூ தான். ஸோ ஆல்மோஸ்ட் குவார்டர்லி சேல்ஸ் பார்க்கும்போது 5% டிக்ளைன்ல வேலை இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இதை ஸ்கிப் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். பட் இதெல்லாம் ரெக்கவர் பண்ணி வந்துச்சுன்னா அந்த டைம்ல நம்ம கன்சிடர் பண்ணலாம். பிராண்ட்மேன் ரீட்டைல் இது ஒரு லைசன்ஸ்டு லைஃப் ஸ்டைல் அப்பேரல் ரீட்டைல் கம்பெனி. ஆல்மோஸ்ட் ஓவரால் ரேட்டிங் வந்து 61. குவாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல ஓகே, க்ரோத் பாயிண்ட் ஆஃப் வியூல அருமையான க்ரோத் பாயிண்ட் ஆஃப் வியூ இவங்க காட்டியிருக்காங்க. மார்ஜின் பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கு. க்ரோத் வந்து சேல்ஸ் க்ரோத்தா 137% கிட்ட இருக்கு. ப்ராஃபிட் க்ரோத் அதுல வந்து 37.9%. ஸோ சேல்ஸ் க்ரோத் இவ்வளவு ஜாஸ்தி இருந்து ப்ராஃபிட் க்ரோத் வந்து 37% இருக்கு அப்படின்னா மார்ஜின் ப்ரெஷர் வந்து இதுக்கு இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து அதை கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கணும். ஏன்னா நீங்கள் இது நம்பர் பாசிட்டிவ்ல இருக்குன்னு ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. பட் இண்டஸ்ட்ரியல் பியர் வேல்யூவேஷன் பார்க்கும்போது 69 டைம்ஸ் கிட்ட லெசராக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் எடுத்து பார்த்தா வெறும் 17% தான். பிராண்ட் லைசன்ஸ் டிபெண்டன்சி ரெனியூ பண்ணுவாங்களா மாட்டாங்களா இந்த மாதிரியான ரிஸ்க் இருக்கு. இன்வென்ட்ரி அண்ட் டிஸ்கவுண்டிங் சைக்கிள் நடக்கும். இந்த மாதிரி ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும், ஆடி மாச தள்ளுபடி, ஷோரூம் ஆஃபரு, டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு மைக்ரோ கேப்புங்கிறதுனால லிக்விடிட்டி இஷ்யூவும் இருக்கு. சிஸ்டாங்கோ டெக் இது ஒரு ப்ராடக்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் கம்பெனி. பிளாக் செயின், ஏஐ, வெப்3 இந்த மாதிரியானது. டெப் ஃப்ரீ அண்ட் டிவிடெண்ட் பேயிங் இருக்கு. ஸோ ஓவரால் இந்த ஸ்டாக்கை நான் வந்து 60 ரேட் பண்றேன். வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஓகே. க்ரோத் இன்ஜின் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் க்ரோத் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. சேல்ஸ் க்ரோத் 17% கிட்ட ஓவரால் இன்க்ரீஸ் ஆயிருந்தும் கூட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இந்த கம்பெனிக்கு 37.7% கிட்ட ஓவரால் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் பியர் வேல்யூவேஷன் பார்க்கும்போது அட்ராக்டிவா 58% கிட்ட டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரிஸ்க்னு பார்க்கறது குவார்டர்லி ப்ராஃபிட் 3.3% டவுனு. அண்ட் வெப்3 பிளாக் செயின் எல்லாமே டிமாண்ட் வாலட்டிலிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கு. எஸ்எம்ஏ லிக்விடிட்டியும் கிளைண்ட் கான்சென்ட்ரேஷனும் ஜாஸ்தி. மோனார்க் கம்பெனி பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்ஜினியரிங் சர்வே ரிலேட்டட் கம்பெனி, மோஸ்ட்லி ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு. ரேட்டிங் வந்து ஓவரால் 55. ஸோ க்ரோத் வந்து இந்த கம்பெனில நான் பெருசா எதுவும் பார்க்கல. வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே, மார்ஜின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூமே கொஞ்சம் ஓகே. க்ரோத் பாயிண்ட் ஆஃப் வியூ சேல்ஸ் க்ரோத்தே -13, ப்ராஃபிட் க்ரோத்து -10. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் மட்டும் நல்லா இருந்ததுனால தப்பிச்சிட்டாங்க, இல்லைன்னா மாட்டியிருப்பாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் பியர்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா சேல்ஸும் டவுனு, ப்ராஃபிட்டும் டவுனு. இப்போதைக்கு இதை ஸ்கிப் பண்ணிக்கிறதே பெட்டரா இருக்கும். மோஸ்ட்லி இது வந்து கவர்மெண்டோட இன்ஃப்ராவோட டிபெண்டன்சி ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனால இந்த ஸ்டாக்கை ஸ்கிப் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களோட இன்வெஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.